ஸோ இயர்லாங் டெஸ்ட் சீரிஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து டெஸ்ட் 1. ஸோ நீங்கள் என்னென்ன டாபிக் அதெல்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பேசிக்கலாம். ஸோ May 1 to 15 current affairs ப்ளஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ். ஓகே. ஸோ அதில் வந்து இந்த வீக்டேல வேணால் ஒரு நாள் கான்ஸ்டியூஷன் ஒர்க் இன்னொரு கிளாஸ் வச்சுக்கலாம். செகண்ட் தேர்ட்லாம் வேகமாக முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டுங்கிறதால நம்ம டெமோக்ரஸி பேசிக்லாம் பேசணும். செகண்ட்லாம் அவ்வளோ பேசணும். தேர்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈஸி. ஒரு மட்டும் எக்ஸ்ட்ரா பேசிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டு அப்படியே ஓகே. சரியா? எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரியாக ஆகும், ஈஸியாக ஓகேலாம். செகண்டில் அந்த பணம் ரைட்ஸ் வரும் கொஞ்சம், அது மட்டும் கொஞ்சம் பேசணும். ஏன்னா ரைட்ஸ் உங்களுக்கு எடுக்கல. ரைட்ஸில் சொன்ன மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது கான்ஸ்டியூஷனில். டாப்பிக்கே போட்டு எழுதிருக்காங்க. ஏன்னா தேர் ஃபண்டமெண்டல் நேச்சர் அப்படின்னு சொல்லி. ஃபண்டமெண்டல்னா ரொம்ப அடிப்படை, அது கொடுத்தே ஆகணும். அது கொடுக்கலன்னா நீங்கள் கேஸ் போடலாம். அந்த மாதிரி மற்ற ரைட்ஸ்லாம் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் கேஸ்லாம் போட முடியாது. போய் இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுருந்தாங்க. முன்னாடி சுதந்திரம் வாங்குறப்ப வச்சுருந்தாங்க, கான்ஸ்டியூஷன் எழுதுறப்ப வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒரு வாட்டி ரோடு போடுறப்ப, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப, ஏர்போர்ட் போகிறாங்க அப்படின்னா அங்கே யாரும் நிலம் வச்சுருப்பாங்க. அந்த நிலத்தை வச்சுருக்கவங்க போய் ஃபண்டமெண்டல் ரைட் கேஸ் போட்டுருவாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. வாங்கினோடனே அவங்களுக்கு இந்த இஷ்யூ தெரிஞ்சிருச்சு. ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி எந்த வேலையுமே செய்ய முடியும். இப்போ இன்னைக்கு எந்த இடத்துலாம் ரோடு போட்டு வச்சிருக்காங்க, அங்கே எல்லாமே பிளாட்டாக இருந்துருக்கும். யாரையும் ஆக்குபை பண்ணி தான் போடணும். இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கிறதுனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தூக்கு முதல்ல அப்படின்னு தூக்கிட்டு கான்ஸ்டியூஷன்லேயே வேற இடத்துல கொண்டு வச்சுட்டாங்க. 300 சொல்லிக்கிற இடத்துல 300ல் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டீடைல்ஸ் இருக்கும். அதில் ஏன்னு ஒன்று ஆட் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கெல்லாம் ஏபிசி போடுறாங்களோ அதை மாதிரி கான்ஸ்டியூஷனில் அல்பபெட் இருந்தாலே அதெல்லாமே ஆட் பண்ணணும். ஏன்னா எழுதுறப்ப நம்பர் போட்டு எழுதிட்டாங்க. அதுக்கப்புறமா கடைசி இடத்துல போய் ஆட் பண்ணால் இது ரிலவெண்ட்டாக இருக்காது. இங்கே தான் அவங்க எல்லாம் இருக்காங்க, ஆனால் இங்கேயே ஆட் பண்ணி வச்சுருவாங்க, ஏ போட்டு ஆட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இப்போ இது என்ன ஆயிடுது அப்படின்னா, இட் இஸ் அ ரைட், அவ்வளோதான். லீகல் ரைட்னு சொல்லலாம், சட்டத்தில் இருக்கு. கான்ஸ்டியூஷனல் ரைட் கூட சொல்லலாம், ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்டாக போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கேஸ் உடனே போடலாம், உடனே கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரும். ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆயிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும். அவங்க வந்து நீ முதல்ல போய் ஹைகோர்ட்டை கேள்வி சொல்லக்கூடாது. மற்ற விஷயங்கள் நீங்கள் ஏதோ கிரிமினல் கேஸ் போறீங்க, சொத்து விஷயம் வேறு ஏதாவது போறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, முதல்ல லோக்கல் கோர்ட் போனீங்க, நேரம் இங்கே தான் வருவீங்க, நீ போய் ஹைகோர்ட்டில் போய் வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது சொல்ல மாட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் பவர் அதிகம் ஃபண்டமெண்டல் ரைட். அதனால அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால தூக்கி வச்சிட்டாங்க. மேஜராக இஷ்யூ எங்கன்னா இந்த மாதிரி ஆக்கிரமணம் பண்ண முடியல கவர்மெண்ட்டாக, அதுக்காக பண்ணாங்க. ஸோ இந்த இஷ்யூவில் 31ல் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 12 ஆரம்பிச்சு 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் பற்றி பேசியிருப்பாங்க. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். 12ல் வந்து ஸ்டேட்னா என்ன, யார் மாநிலம்னா என்ன, நாடுனா என்ன, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நிறைய சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து 14லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட் டு ஸ்பீச், ரைட் டு ஸ்லீப், ரைட் டு இல்லைன்னு ஆரம்பிக்கும். 35 வரைக்கும் போகும். அதில் 31ல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸ் டு ஃபண்டமெண்டல் ரைட்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்காது. இதை போட்டதே எதுக்காக அப்படின்னா இது ரொம்ப ப்ரிமிட்டிவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணி 31A, 31B, 31Cன்னு ஆட் பண்ணிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய விஷயம் அவங்களால பண்ண முடியல. இதாக தான் ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகுதுன்னு போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவல்யூஷன் தான். ஓர்டர் கொடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 31A என்ன பண்ணாங்க, ஒரு 5 விஷயத்த எழுதுனாங்க, 1, 2, 3, 4ன்னு சொல்லி. அந்த 5 விஷயத்துக்காக ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்றாங்க. லிஸ்ட் போட்டு சொல்லிட்டாங்க. ஒரு 5 டாபிக் மட்டும் சொல்லிட்டாங்க. இந்த 5 டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது கவர்மெண்ட் மெஷர் எடுக்குது, லா போடுது அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகுது நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போ 31A கீழே வருது அப்படின்னா இட் இஸ் நாட் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் மாதிரி ஆயிடுச்சு. அது பத்தலை. ஏன்னா 5 டாபிக் மட்டும் தான் கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கவர்மெண்ட்டுக்கு பத்தலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு டாபிக் 2 டாபிக் சொன்னாலும் பிரச்சனை. 31Bன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஷெடியூலே ஒன்று போட்டாங்க. ஷெடியூல் அப்படின்னா தனியாக ஒரு பேஜே ஒதுக்குனாங்க கான்ஸ்டியூஷனில். ஷெடியூல் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்ட்ஸ், இன்னொன்று ஷெடியூல். பார்ட்ஸ் அப்படிங்கிறது புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் கண்டென்ட் பேஜ் மாதிரி, கண்டென்ட்ல சாப்டர் 1 சாப்டர் 2 போட்டுருக்காங்களா, அந்த மாதிரி பார்ட்ஸ். ஷெடியூலுங்கிறது புக்கோட லாஸ்ட் பேஜில் இண்டெக்ஸ் மாதிரி.
ஆல்பபெட்டிக் ஆர்டர் காட்சி பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? புக்கில் ஏதாவது ஒரு வேர்டு வேணும்னா நீங்கள் அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்னு தேடிக்கலாம். அட்லஸ்லாம் அப்படிதான் இருக்கும். இப்போ குரோயேஷியான்னு ஒரு கண்ட்ரி தேடணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து கான்டினென்ட் வைஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் பேர் வந்து கண்டன நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா கான்டினென்ட் வைஸ் பிரிச்சிருப்பான். அதில் நீங்கள் யூரோப்பில் போய் பார்க்கலாம். இல்லை எனக்கு யூரோப்பில் தெரியல, எங்கே இருக்குன்னு தெரியல, குரோயேஷியா தேடி பார்க்கணும்னா டக்குனு சி ஓப்பன் பண்ணி ஏபிசியில் குரோயேஷியா பார்க்கலாம். இது ரெண்டு கிளாசிஃபிகேஷனுமே உள்ள இருக்க கண்டென்ட்டோட கிளாசிஃபிகேஷன் தான். அப்ரோச் வேற, இது குரூப்பிங் வேற, அது குரூப்பிங் வேற. சேம் கான்செப்ட் ஃபார் ஷெட்யூல். ஷெட்யூல்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் ஒன்றா போட்டு வச்சிருப்பாங்க. ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 போட்டு வச்சிருப்பாங்க, ஈஸி கிளாசிஃபிகேஷன் படிக்கிறதுக்காக. பார்ட்ஸ்ங்கிறது கண்டென்ட் பேஜ். அந்த ஷெட்யூல்ல புதுசாக ஒரு ஷெட்யூல் ஓப்பன் பண்ணி அந்த ஷெட்யூல்ல எதற்கு போட்டிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஒரு லா போடுதுன்னா லா போடுறப்ப என்ன பண்ணுவாங்க, திஸ் இஸ் கோயிங் இன்டு த 10th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஷெட்யூலுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் an exception for amendment. கொஞ்சம் ப்ராடா மாட்டாங்க. இவங்களே எப்போதாலும் போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த சட்டம்லாம் வேணுமோ அந்த சட்டம்லாம் தூக்கி அதில் போட்டுருவாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போகிறப்பெல்லாம் ஒரு இஷ்யூ வந்துச்சு. தேர் இஸ் a thing called as DPSP. DPSP ஸ்டேட் பாலிசி பேர்லேயே இருக்கு. டைரக்டிவ்ஸ் அப்படின்னாலே வழி நடத்துதல் அர்த்தம். பிரின்சிபல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கொள்கை. இப்போ பண்ண முடியாது, கேரண்டியாக கொடுக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம பார்ட்ஸ் அப்படின்ற வருஷனில் பேசிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பேசுகிறேன், நீங்கள் இருந்தீங்களான்னு தெரியல. ஸோ டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பணமலை பேசியிருப்பாங்க, பார்ட் 4 டிபிஎஸ்பி பேசியிருப்பாங்க. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா, பிரின்சிபல்ஸ்னா கொள்கை, டைரக்டிவ்ஸ்னா வழி நடத்துதல். ஸ்டேட் பாலிசி அப்படின்னா ஒரு ஸ்டேட்னா இடத்துல நேஷன், கண்ட்ரி, ஸ்டேட், யார் வந்து ஒரு ஆர்கன், அவங்களோட பாலிசிஸ். அப்போ அவங்க பாலிசி எப்படி மேக் பண்ணணுன்ற பிரின்சிபல்ஸை டைரக்ட் பண்ணுறாங்க. அதுதான் இது. என்ன டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பணமல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நாடு ஆரம்பிச்சப்பே பணமல் ரைட்ஸ்னு கொடுத்தாங்க. ஒரு ஸ்கீமுக்குள்ள போறீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றப்ப அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ்க்காக கொடுத்தாங்க. நீ வந்து எங்களோட இந்தியாவில் சேர்ந்தீங்கன்னா உனக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, பணமல் ரைட்ஸ் கொடுக்குறோம், ரைட் லைஃப் கொடுக்குறோம், ரைட் டு ஃபீஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ். அதுக்கு மேலே இன்னமும் நிறைய கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ரைட் லைஃப் டு எஜுகேஷன் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அப்போ முடியல. அப்போ வந்து 14 வயசுக்கு மேலே தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிபிஎஸ்சியில் என்ன சொல்லுவாங்க, டைரக்ட் பிரின்சிபல்ஸ் தான் ஸ்டேட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டுவர்ட்ஸ் போகணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் என்ன சொல்லியிருந்தாங்க, குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் எஜுகேஷன். 14 வயசுக்கு பணம் லைஃப்ல வராது, இது வேற தனி பார்த்து தனி பார்த்து. 36 தான் தனியாக ஆர்டிகல் கட்டி வேணும்னு பண்ணல. அதுக்கப்புறம் தனியாக ஆரம்பிக்கிறேன் இன்னொரு பார்ட், அது பார்ட் 4. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல, பணம் ரைட்ஸ்ங்கிறது நாங்கள் கொடுத்தோம் உங்களுக்கு, நீங்கள் வயல் ரைட்ஸ்னா போய் கேட்கலாம். டிபிஎஸ்பிங்கிறது இன்னும் நாங்கள் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதனால ஸ்டேட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக மட்டும் போட்டு வைக்கிறோம். இன்னைக்கு தர முடியல. 14 வயசுக்கு மேலே எஜுகேஷன் தரதை பணம் லைட்டாகவே கொடுக்குறாங்க. 14 வயசுக்கு கொடுக்குறத பணம் லைட்டாக கொடுக்க முடியல. ஏன்னா அப்போதைக்கு அவ்வளோ ஸ்கூல் இல்லை, அவ்வளோ டீச்சர்ஸ் இல்லை, பணம் இல்லை. அதுக்கு டிபிஎஸ்சியில் போட்டு வைக்கிறாங்க. 14 வயசு வரைக்குமே கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு. 14 வயசுல இருந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், காலேஜ் போறது, அந்த வயசுக்கு மேல படிக்கிறதுலாம் கம்பல்சரி எஜுகேஷன். ஏன்னா பிரைமரி எஜுகேஷன் கொடுக்க முடியாது. இப்போ 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தான் கொடுக்கலாம், அட்லீஸ்ட் 10ஆம் கிளாஸ் தான் கண்டிப்பா கொடுக்கலாம் ஃப்ரீ எஜுகேஷன் சொல்றான். அப்போ சாப்பாடு கொடுக்க முடிஞ்சு எல்கேஜி எல்லாம் தர முடியாது. அவங்க 4 வயசு குழந்தை வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா இப்போதைக்கு பால் வடிலாம் இல்லைப்பா, நீ சேர்க்க முடியாது, ஸ்கூல் வேணா இருக்கு போய் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ பண்ண முடியாத விஷயங்கள்லாம் டிபிஎஸ்சியில் போட்டு வச்சாங்க. எதுக்கு சார் அதை போட்டு வச்சாங்க அப்படின்னா, இதெல்லாம் நோக்கி போகணும், கவர்மெண்ட் இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற கவர்மெண்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதெல்லாம் நாளைக்கு பணம் லேட்டா மாற்ற அளவுக்கு நீ வேலை பாரு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க 2007 என்ன பண்ணாங்க, பணம் லேட்டை அடிச்சுட்டு எழுதினாங்க. 14 வரைக்குமே பணம் லேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே டிபிஎஸ்சியில் என்ன பண்ணாங்க, 6 வயசுல இருந்து கீழே அதிகம் பணம் லேட்டா கொடுப்போம் இனிமேல் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணாங்க. பணம் லேட்ல என்ன பண்ணிட்டாங்க, 6ல இருந்து 14 வரைக்கும் கண்டிப்பா எஜுகேஷன் இருக்கு, பிரைமரி எஜுகேஷன் இருக்கு. அந்த எஜுகேஷன் வந்து உங்களுக்கு பணம் லேட் வேற நீங்க கேட்கலாம். 6 கீழேயும் நாங்கள் எஜுகேஷன் கொடுக்குறோம், ஆனால் இப்போ தர முடியாது. அதை வந்து டிபிஎஸ்சியில் மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ டிபிஎஸ்சியில் 14க்கு அதில் போட்டுட்டு, ஏன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம், ஸ்கூலில் நிறையா வந்துருச்சு, ஸோ ஓரளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற தைரியம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அப்போ அதை மாற்றணுங்கிறதுக்காக கொடுத்தது. இது டிபிஎஸ்சி. டிபிஎஸ்சியில் தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோட் கொடுக்கணும்னு ஆர்டிகல் 44 சொல்லி வச்சிருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட்னா
கிரிமினல் லா வந்து காமன் எல்லாருக்குமே. நீங்க கொலை பண்ணாலும் அதே தப்பு தான், எந்த ரிலீஜன்ல கொலை பண்ணாலும் அதே தப்பு தான். கிரிமினல் அப்படிங்கிறது காமன். சிவிலுங்கிறது ரிலீஜன் இந்தியாவில் மாறும். உங்க சொத்தை உங்க அப்பாவுக்கு வந்து உங்களுக்கு தரணும் அப்படின்னா, நீங்க முஸ்லீமா இருந்தீங்கன்னா அது வேற மாதிரி போகும், இந்துவா இருந்தீங்கன்னா வேற மாதிரி போகும். அவங்க லா படி மாறும் சொத்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது சிவில் கேஸ். டைவர்ஸ் பண்றீங்க, மேரேஜ் பண்றீங்க, இந்துவா இருந்தீங்கன்னா வேற லா, முஸ்லீமா இருந்தீங்கன்னா முஸ்லீமுக்கு வேற லா, கிறிஸ்டியனுக்கு வேற லா. கிரிமினல் லா மாதிரியே சிவில் லாவே ஒன்னா கொண்டு வாங்குங்கிறது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். எல்லாரும் ஒரு கல்யாணம் வந்து ஒரே லா, டைவர்ஸ் பண்றது ஒரே லா, இன்ஹெரிட்டன்ஸ் சொத்து பண்றதுக்கு ஒரே லா, எல்லாமே ஒரே லா கொண்டு வாங்குன்றது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்தியாவில் அப்படி இல்லை. அதை டிபிஎஸ்சியில் சொல்லி வச்சிருக்காங்க. பின்னாடி முடிஞ்சா செய்யுங்க. இன்னைக்கு சொசைட்டி ரெடியா இல்லை, பின்னாடியே செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் டிபிஎஸ்சியில் கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரேன் அப்படின்னா, ஒரு ரிலீஜன் ஃபாலோ பண்றவர் அவர் வந்து என்னால் காமனா எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கணும். எங்க ரிலீஜன்ல வேற மாதிரி சொல்லுது, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடாது. எங்க ரிலீஜன்ல வந்து பொண்ணு பேர் எல்லாம் பத்தி வைக்கணும்னு சொல்லுவாங்க, உங்க ரிலீஜன்ல பையன் பேர் தான் சொல்லுவாங்க. நீங்க காமனா மாதிரி 2 பேரும் பிரிச்சு வைங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வர்றப்ப டிபிஎஸ்சியில் போயிட்டு நான் யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு கவர்மெண்ட் ஒரு லா போடுது அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லும், டிபிஎஸ்சியில் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க, நம்ம கோர்பாதர் சொன்னது, அதனால நான் பண்றேன் அப்படின்னு யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொன்னாங்கன்னா உடனே பனமல் ரைட் வயலேட் ஆகுதுன்னு ஒரு கேஸ் போடுவார். பனமல் ரைட் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச ரிலீஜனை நீங்க ஃபாலோ பண்ணலாம், அதில் இருக்கிற ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் நீங்க வச்சுக்கலாம், அதனால கண்டிப்பாக அதான் டிஸ்டர்ப் பண்ணல நீங்க கேட்காதீங்க அப்படின்னு ஒரு ரைட்டே இருக்கு. அதை இன்வோக் பண்ணி அவர் கேட்பார். மை ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃபாலோ ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் பை திஸ்